தக்காளியை வச்சு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். 10 இட்லி தோசை கூட காணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராகவே இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. இது கூட 2 பல் பூண்டு போட்டு நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிச்சத்துக்கு வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, ஒரு 3 பல் பூண்டை நல்லா சதைச்சி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு அரை பல்லாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜீனி, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோதாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பொடியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி ஜூஸையுமே இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி இது கூட சேர்த்து கொஞ்சம் லிக்யூடாக தான் ஃபஸ்ட்டு இது இருக்கணும். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு, வத்தப்பொடி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த தக்காளியில் உள்ள தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளவு கட்டி ஆயிடுச்சு. இந்த தக்காளியில் உள்ள தண்ணி அவ்வளோ உறிஞ்சி இது நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை, மல்லித்தலை சேர்த்து சீனியுமே இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிருங்க. இது கூட சப்பாத்தி, பூரி, அப்புறம் தோசை, இட்லி வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராகவே இருக்கும். கிட்டத்தட்ட இது 10 நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. அவ்வளவு டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இதை ஒரு ஸ்பூனில் வச்சு எடுக்கும்போது பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கங்க. இதை பார்க்கும்போதே இதை செய்யணும் போல் இருக்குது தானே. நீங்கள் உடனே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி லைக்கையும் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.